தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல 34 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளோட பேராசிரியர்களோட வருகை பதிவேடு அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு. அதையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை மையங்கள், ஆய்வு கூடங்கள் அதுல சரியான முறையில இல்ல. இதுக்கான காரணம்லாம் என்ன அப்படின்னு கேட்டு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் என்ன சொல்லிருக்காரு, என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், வருஷம் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக கொஸ்டின் கேட்கதான் செய்யறாங்க. ஆனா இந்த வருஷம் மட்டும் ஏன் 34 அரசு மருத்துவக் கல்லூரிகள ஒரே மாதிரியான குறைபாடு இருக்கு அப்படின்றதான் எங்களோட கேள்வியா இருக்கு. அதிமுக பீரியட்ல கிட்டத்தட்ட 11 மருத்துவக் கல்லூரிகளை நாங்க கொண்டு வந்தோம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எந்த சிஎம்மே செய்யல. நீங்க புதுசா எதுவும் செய்ய வேணாம், அட்லீஸ்ட் இருக்கதையாவது ஒழுங்கா பாத்துக்கோங்க. நீங்க நீட்ட ஒழிக்கிறோம், அதுக்கு கையெழுத்து வாங்குறோம்னு சொல்லி நீங்க வாய்ஸ் அவுட் ஆல் பண்ணதெல்லாம் போதும், இருக்க கல்லூரிகளுக்கு பேராசிரியர்களாவது கரெக்டா கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவ கல்லூரிகள் பேராசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள் இப்போ வரைக்கும் நிரப்பப்படாம தான் இருக்கு. அதனால இதுக்கப்புறமே யாரெல்லாம் அந்த வேலையில இருக்காங்களோ அவங்களோட அட்டெண்டன்ஸ் அப்படின்றது பயோமெட்ரிக் மூலமா தான் பதிவு செய்யணும் அப்படின்னு தேசிய மருத்துவ ஆணையம் அறிவிச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரி இருக்கத கூட ஒழுங்கா பாத்துக்க முடியாத ஆட்சி தான் ஸ்டாலின் மாடல் ஆட்சியா, இதுதான் 2.0வா அப்படின்னு ஒரு சில காரசாரமான கேள்விகளை சமூக ஆர்வலர்கள் கேட்டுட்டு இருக்காங்க.